ஃபைனைட் குரூப்போட சப் குரூப்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் சைலோஸ் தியரம். ஒரு ஃபைனைட் குரூப் கிடைச்சா, குரூப் இருந்தால் அதனோட ஆர்டர் வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம். இந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸ்லேருந்து நம்ம அதனுடைய சப்குரூப்ஸை பற்றி படிக்க வரோம். இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் ஒரு 200ன்னு எடுத்துக்கோங்க. இதுதான் ஒரு குரூப்போட ஆர்டர். சரியா? 200 எப்படி எழுதலாம்? ஒரு 2 பவர் 3 5 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போது 2 பவர் 3 வரைக்கும் இருக்கு. இப்போது 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2 and 2 பவர் 3. இது எல்லாமே இதனுடைய டிவைசர்ஸ், 200 டிவைசர்ஸ். இந்த ஒவ்வொரு ப்ரைம் பவருக்கும் ஒரு சப்குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும் இந்த ஆர்டரில். இந்த ஆர்டரில் 2 பவர் 0 வந்து 1. அப்போது அதில் ஒரு சப்குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும் E. 2 பவர் 2ல் வந்து ஆர்டர் ஆஃப் 2 இருக்கிற மாதிரி ஒரு சப்குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும். ஆர்டர் ஆஃப் 2 ஸ்கொயர் இருக்கிற மாதிரி, அதாவது 4 இருக்கிற மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகும். 8 இருக்கிற மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகும் ஒரு சப்குரூப். சரியா? இந்த சப்குரூப்ஸ்க்கு பேர் பி சப்குரூப்னு பேர். இந்த ஒவ்வொரு ப்ரைமுக்கும் ஒரு ப்ரைம் ஆர்டரில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் பி சப்குரூப்னு பேர். இங்கே வந்து 2 சப்குரூப், பி வந்து இங்கே 2. ஸோ 2 சப்குரூப்ஸ்னு பேர். இந்த எல்லா ப்ரைம் பவரும் குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணுது. இந்த ப்ரைம் பவரில் ஒவ்வொரு சப்குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த எக்ஸிஸ்டன்ஸை பற்றி பேசுறது தான் ஃபர்ஸ்ட் தியரம். சைலோஸ் ஃபர்ஸ்ட் தியரம் எதை பற்றி பேசுது? எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பி சப்குரூப்ஸ். இப்போது இதே போல் 501 எக்ஸிஸ்ட் ஆகும். 5 பவர் 1க்கு 5 பவர் 2, 25 5 1. இதுவும் அதே தான், சிங்கிள்டன் E தான். இப்போது இதில் 2 சப்குரூப்பில் பாருங்கள், இதுதான் மேக்ஸிமல் ஆர்டர். 5 சப்குரூப்பில் பாருங்கள், இதுதான் வந்து மேக்ஸிமல் ஆர்டர். இந்த மேக்ஸிமல் ஆர்டர் சப்குரூப் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் சைலோ சப்குரூப். இப்போ 2 சைலோ சப்குரூப், இதுக்கு பேர் 2 சைலோ சப்குரூப். இதுக்கு பேர் 5 சைலோ சப்குரூப். என்னென்னு சைலோ சப்குரூப்னா என்னென்னு தெரியுதா? அந்த மேக்ஸிமம் ஆர்டருக்கு பேர் தான் 2 சைலோ சப்குரூப். இப்போது இந்த 2 சைலோ சப்குரூப் இருக்கு இல்லையா, இது வந்து எத்தனை 2 சைலோ சப்குரூப் இருக்கும்? ஒருவேளை இந்த 2 சைலோ சப்குரூப் வந்து யூனிக்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நார்மலாக இருக்கும். ஒருவேளை யூனிக்காக இல்லாமல் மோர் தென் 1 சைலோ சப்குரூப் இருந்தால் அந்த சப்குரூப் வந்து மோர் தென் சைலோ சப்குரூப் இருந்தால் அந்த சப்குரூப்ஸ் எல்லாமே கான்ஜுகேட் டு ஈச் அதர். சரியா? அதுதான் செகண்ட் சைலோ தியரம். இப்போது செகண்ட் சைலோ தியரம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். சைலோ பி சப்குரூப்ஸ் ஆஃப் G are conjugate to each other. இப்போ ஒரே ஒரு 2 சைலோ சப்குரூப், ஒரே ஒரு 5 சைலோ சப்குரூப் இருந்துச்சுன்னா அது வந்து நார்மல். ஆனால் ஒன்றுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது எல்லாமே கான்ஜுகேட் டு ஈச் அதர் இருக்கும். கான்ஜுகேட் டு ஈச் அதர்னால் ஒன்றும் இல்லை, அது ஐசோமார்பிக் தான் இருக்கும். ஹென்ஸ் இது வந்து ஐசோமார்பிக். ஐசோமார்பிக்ங்கிறது தான் இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஐசோமார்பிக்னா ஸ்ட்ரக்சர் சேமாக இருக்கும். எந்த ஒரு பி சைலோ சப்குரூப்ஸ் எடுத்தாலும் ரெண்டெண்ணம் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போது நமக்கு வந்து 1 இருந்தால் நார்மல் இருக்குன்னு தெரியும். 2 இருந்தால் எத்தனை இருக்குது? 2 இருந்தால், 3 இருந்தால், 4 இருந்தால் அது வந்து கான்ஜுகேட் டு ஈச் அதர்னு தெரியும். ஆனால் எத்தனை சப்குரூப் இருக்குன்னு நமக்கு இது தெரியாது. எத்தனை சைலோ சப்குரூப் இருக்குன்னு தெரியாது. எத்தனை 2 சைலோன்னு தெரியாது, எத்தனை 5 சைலோன்னு தெரியாது. அது பற்றி பேசுகிறதுக்கு தான் தேர்டு சைலோ தியரம். தேர்ட் சைலோ சப்குரூப்ஸ், தேர்ட் சைலோ தியரம் என்ன சொல்லுதுன்னா நம்பர் ஆஃப் சைலோ பி சப்குரூப்ஸ் எத்தனை இருக்கும்னு சொல்லுது.
இப்போ இதில் ஷார்ட்டாக என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஜியோட ஆர்டர் ஏன்னா இது என்னன்னு வச்சுக்கோங்க. அப்போது நம்பர் ஆஃப் பீசைல சப்குரூப்ஸ் எத்தனை இருக்கும், அதுக்கு வந்து 2 கண்டிஷன். 1 + kp இந்த ஃபார்மில் இருக்கும், and 1 + kp divides the order of g. இப்போ நீங்கள் ஆர்டர் ஆஃப் ஜின்னு எழுதிக்கலாம். ஆர்டர் ஆஃப் ஜியை அது டிவைட், இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் நம்பர் ஆஃப் பீசைல சப்குரூப்ஸ் இருக்கும். இப்போ நமக்கு இங்கே வந்து 200 எடுத்திருக்கீங்க. 200 எப்படி பிரிச்சிருக்கீங்க, 2^3 5 ஸ்கொயர். நமக்கு தெரியும் 2 சைலோ சப்குரூப்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், 5 சைலோ சப்குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும். 5 சைலோ சப்குரூப்போட ஆர்டர் என்னன்னா 25, ஏன்னா இதுதான் மேக்ஸிமல் பீஸ் 2 சைலோ சப்குரூப். இதனோட ஆர்டர் என்னன்னா 8, அதாவது 2^3. இதுதான் ஆர்டர் ஆஃப் 2 சைலோ சப்குரூப். இங்கே 5 சைலோ சப்குரூப் ஆர்டர் 25. இதுதான் மேக்ஸிமல் ஆர்டர். இப்போது இதில் எத்தனை இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த இது வந்து 1 + 2k இப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். and 1 + 2k divides 200. இப்போ 1 + 2kன்னு இருக்கிறதுனால கண்டிப்பாக 1 + 2k does not divide 2^8. so it should divide 5 square. so only possibility for 1 + 2k is 1, 5, 25. இது ஏன்னா k = 0 போடும்போது 1 வந்துடும், k = 2 போடும்போது 5 வரும், k = 12 போடும்போது 25 வந்துடும். இந்த 3 பாசிபிலிட்டிக்கும் for some k exist. ஸோ இந்த 3 பாசிபிலிட்டி 2 சைலோ சப்குரூப்புக்கு இருக்குது. அதாவது ஒரே ஒரு 2 சைலோ சப்குரூப் இருக்கலாம், 5 2 சைலோ சப்குரூப் இருக்கலாம், அதனால் 25 2 சைலோ சப்குரூப் இருக்கலாம். இந்த 3மே இருக்குது. இங்கே நம்ம வந்து கரெக்டாக எத்தனை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம வந்து இப்போது இது 5 சைலோ சப்குரூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய ஃபார்மெட் என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா 1 + 5k and 1 + 5k divides 200. இப்போ 1 + 5kன்னு வந்திருக்கனால கண்டிப்பாக இது 5 ஸ்கொயரை டிவைட் பண்ண முடியாது, ஏன்னா இது 5 ஸ்கொயர். இங்கே 1 + 5 வந்து definitely it will not divide this. ஸோ இது வந்து கண்டிப்பாக 1 + 5k வந்து டிவைட் பண்ணிக்கணும். எதை, 2³ தான் டிவைட் பண்ணிக்கணும், 5 ஸ்கொயரை டிவைட் பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் 2³ எப்போ எந்த கேக்காவது டிவைட் பண்ணுமான்னா only for k = 0 it divides 2³. so k = 0 என்ன பாசிபிலிட்டி, so 1. k = 0 implies number of சைலோ சப்குரூப் is 1. ஸோ இங்கே ஒரே ஒரு பாசிபிலிட்டி, ஒரே ஒரு k வேல்யூக்கு தான் இந்த இது வந்து 1 + 5k வந்து டிவைட்ஸ் 200. அந்த k வந்து k = 0 தான். ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது. அப்படின்னா யூனிக், you have a unique 5 சைலோ சப்குரூப். ஸோ only 1 5 சைலோ சப்குரூப். இதுவும் நார்மலாக இருக்கும், ஹேண்ட் நார்மல். இது வந்து நார்மல் 5 சைலோ சப்குரூப். அதாவது இங்கே வந்து நமக்கு ஒரு நார்மல் சப்குரூப்பு வித் ஆர்டர் 25ல் இருக்குது இந்த குரூப்பில். ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து இங்கே ஒரே ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறதுனால நம்ம எத்தனை நம்பர்னு சொல்லிடுறோம். இங்கே வந்து 3 பாசிபிலிட்டி நமக்கு இந்த கண்டிஷனையும் இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கிடைச்சதுனால நம்ம வந்து தெளிவாக இத்தனை தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக இதில் ஒரு நம்பரில் தான் இருக்கும். சரியா, இதுதான் சைலோஸ் தியரம்ஸ். இப்போது சைலோஸ் தியரம்ஸில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது,
ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு சைலஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பி சப் குரூப்ஸ் அதை பற்றி பேசுது. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பி சப் குரூப் பற்றி பேசுது. செகண்ட் சைலஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா காஞ்சுகேசியை பற்றி பேசுது. காஞ்சுகேட் அதாவது பி சைலோ சப் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மேக்ஸிமல்ஸ் பி குரூப்ஸ் அது வந்து காஞ்சுகேட்டாக இருக்கும். ஒன்றுக்கு மேலே இருந்தால் அது வந்து காஞ்சுகேட் டு ஈச் அதராக இருக்கும். தேர்டு வந்து என்னத்தை பற்றி பேசுது, நம்பர் ஆஃப் சைலோ சப் குரூப்ஸ் பற்றி பேசுது. சரியா, இதுதான் ரொம்ப முக்கியமானது.